السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إيمانا احتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. وقال نبينا صلى الله عليه وسلم أيضا الله ليطلع في ليلة نصف شعبان يغفر لجميع المؤمنين إلا المشركين والمشاهين. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் அணியாக அமர்ந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ரஹமத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருடம் வருடம் நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானின் 15ஆம் நாள் பராத்துடைய இரவு என்பதாக முஹத்திஸீன்களின் வரிசைகளிலே, ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இரவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் பரக்கத்து நிறைந்த இந்த ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இறைவன் சிறப்பிற்குரிய நாட்களில் அந்த சிறப்பான நாளிலும் அதிலே சிறப்பான இரவிலையும் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ஒன்று கூடுதல்களை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய அனைத்து விதமான தேவைகளை எல்லாம் அவனே பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்குகிறான். அல்லாஹ் அதற்கு போதுமானவன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரவிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதானமான ஹதீசுகளை நாம் பார்க்கின்ற நேரத்திலே நன்மைகளை அதிகமாக கூட்டித் தரக்கூடிய மாதம், அதுவும் இந்த இரவு இருக்கிறது அல்லவா, ஒரு வருடத்தினுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் சரிபார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருடத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை பதிவு செய்யப்படக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய காலங்களிலே வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்வதில் அவர்கள் ஆசையாக மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில் மிக முக்கியமாக ஷாபான் மாதத்தை கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் கத்ர் இரவு ரமலானில் எப்படி இருக்கிறதோ, லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது அல்லவா, அது ரமலானிலே மிக முக்கியமான இரவு. ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது அல்லவா, அது ரமலானிலே மிகச்சிறந்த இரவு. ஷாபானிலே நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த 15வது பிறை ஷாபானிலே பராஅத் மினன் நார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லட்சோப லட்ச மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீசுகளில் நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாபான், நிஸ்ஃபே ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உலகத்திற்கு இறங்கி வருகிறான்.
உலகத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அங்கே இறங்கி வந்து என்ன கேட்குகிறான் என்று சொன்னால், என் அடியார்களில் யார் இருக்கிறார்கள், யார் பாவ மன்னிப்பு தேட தயாராக இருக்கிறார்கள், அவர்களின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், யார் ஆரோக்கியத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை தருகிறேன். யார் தன்னுடைய செல்வங்களிலேயும் உணவுகளிலேயும் விஸ்தீர்ணத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எல்லோருக்கும் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். யக்ஃபிர் லி ஜமீல் மூமினீன், எல்லா மூமின்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், 2 பேர்களை தவிர என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த இரவிலே எல்லோரையும் மன்னிக்கிறான், ஆனால் 2 மனிதர்களை தவிர என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள். இல்லல் முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர்கள், 2வது நபர் வல் முஷாஹின், சொந்தங்களை முறித்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். பிரதான இந்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு இறங்கி வருகிறான். நமக்காக வேண்டி இறங்கி வரக்கூடிய நேரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, ஒரு சிஎம்ஐ நாம் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கிறது, எவ்வளவு தடங்கல்களை தாண்டி செல்ல வேண்டியது இருக்கிறது. அதே சிஎம் நம்மை வந்து சந்திக்கிறார்கள் என்று சொன்னாலும் நிறைய இடைஞ்சல்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நம்மை வந்து சந்திக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இந்த இரவிற்கு லைலத்துல் பராஆ, பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை பாவங்களிலிருந்து விடுதலை செய்து நரகத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களுக்கு சொர்க்கத்தை அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கக்கூடிய இரவு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இருக்கின்ற நேரத்திலே யூதர்கள் இருந்தார்கள், பெருமானாரை பார்த்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், பெருமானாரோடு இருந்தார்கள். முஷ்ரிக்கீன்கள் இருந்தார்கள், பெருமானாரோடு இருந்தார்கள். காஃபிர்கள் இருந்தார்கள், பெருமானாரோடு இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது காபாவை பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பிறகு பெருமானார் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதவுடன் யூதர்கள் எல்லாம் நினைத்து கொண்டார்கள், எங்களுடைய மதம் தான் நீதமான மதம், நல்ல மதம், நல்ல மார்க்கம் என்பதாக எங்களதுதான் யூதர்கள் நினைத்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களின் கிப்லா பைத்துல் முகத்தஸ், நம்மளின் கிப்லா மக்கத்துல் முக்கர்ரமா காபா என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் காலமாகிவிட்டால் பெருமானார் யூதர்களுடைய அதே கிறிஸ்தவர்களுடைய தீனையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், இப்படியே சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் எங்களுடைய கிப்லாவை ஏற்றுக்கொண்டீர்கள், எங்கள் மார்க்கத்தையும் கொஞ்ச நாள் பொறுத்து உண்மை என்று சொல்லுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே இதை சொல்லுவார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை வந்து விட்டது. ரப்பே, நான் திரும்பவும் மக்காவை பார்த்து தொழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்தி மீண்டும் எனக்கு காபாவை கிப்லாவாக மாற்றிக்கொடு என்று கேட்டார்கள். மதீனாவிற்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் காபாவை திரும்பி தொழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி நின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் தக்பீர் கட்டிவிட்டால் பெருமானார் வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுது ஆர்டர் வரும், எப்பொழுது வஹி வரும், நீங்கள் காபாவை பார்த்து தொழுகுங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், பெருமானார் கேட்ட அந்த விஷயத்தை குர்ஆனினுடைய வசனமாக சொல்லுகிறான். கத் நரா தகல்லுபு வஜ்ஹக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா என்று அல்லாஹ் சொல்லுவான்.
நாயகமே, நீங்கள் என் வானத்தை பார்த்து கொண்டு தொழுகுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கிப்லாவை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் அல்லவா? கதுனரா தகல்லுப வஜ்ஹக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய முகம் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்னுடைய வகி வரும் என்பதாக நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஃபலனுவல்லி என்னக்க, நிச்சயமாக உங்களை நாம் திருப்புவோம், காபாவின் பக்கம் திருப்புவோம் என்று சொல்லுகிறான். கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அந்த கிப்லாவை நாம் திருப்பி தருவோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு வஹி அறிவித்து விட்டான். ஆனால் அல்லாஹ் திருப்பவில்லை. எத்தனை காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 மாதங்கள், அதாவது 16 மாதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை பார்த்தே தொழுதார்கள். 16 மாதங்களுக்கு பின்னால் பெருமானார் கேட்ட துஆ கபூலாகி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஸத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நாயகமே, நீங்கள் எதை பிரியப்பட்டீர்களோ அந்த கிப்லாவை பார்த்து நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள், மஸ்ஜிதுல் ஹராமை நீங்கள் கிப்லாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கே எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் நம்முடைய பழக்கங்கள் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவிடத்திலே துஆ செய்தால் உடனே நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பல வருடங்கள் துஆ கேட்கிறோம். ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று, உம்ராவுக்கு போக வேண்டும் என்று பல வருடங்கள் கேட்கிறோம். வியாபாரம் செய்ய வேண்டும் என்று பல வருடங்கள் கேட்கிறோம். வியாபாரத்தில் பரக்கத்து வேண்டும் என்று பல வருடங்கள் கேட்கிறோம். நம்முடைய துஆக்கள் எல்லாம் கபூலாகவில்லையே என்று நீங்கள் நிராசையாகிவிடக் கூடாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய தினத்திலே நாம் கேட்க போகக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று யாருமே அப்படி நீங்கள் திரும்பிவிட வேண்டாம் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு நடந்த நிகழ்வை சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் நமக்கு ஆதரவு படுத்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 மாதங்களுக்கு பின்னால் அவர்கள் இந்த கிப்லாவை மாற்றி மஸ்ஜிதுல் ஹராமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து தொழுதார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக விசேஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை மலக்குகள் வந்து சந்திக்கின்ற இரவு என்று சொன்னார்கள். மலக்குகளுக்கு பெருநாள் இரவு இது. மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். மனிதர்கள் எல்லாம், மூமின்கள் எல்லாம் பள்ளியிலே கூடிக்கொண்டு அவர்கள் அல்லாஹுவை நினைத்து கொண்டு துஆக்களை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்களே, என்ன இன்றைக்கு என்று கேட்பார்களாம். அல்லாஹு சொல்லுவானாம், அவர்கள் என்னிடத்தில் கரம் ஏந்துகிறார்கள், என்னிடத்தில் ஆயுளை கேட்கிறார்கள், என்னிடத்தில் ரிஸ்கை கேட்கிறார்கள், என்னிடத்திலே எல்லா விதமான பலா முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்புகளை கேட்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவு அவர்களின் மன்னிக்கக்கூடிய இரவுகள். அவர்களின் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், என் அடியார்களின் அனைத்து பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்னதை விஷயத்தை, மலக்குமாரிடத்தில் சொன்ன விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். இந்த இரவு மிக கண்ணியமிக்க இரவாக, நன்மை மிக்க இரவாக இந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா என்று சொன்னார்கள். இந்த லைலத்துல் பராஅத்துடைய இரவிலே, ஷஅபானுடைய 15வது இரவிலே நின்று வணங்குங்கள், விடிய விடிய நின்று வணங்குங்கள். அப்படி வணங்குவதால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவை முழுக்க மன்னிப்புக்குரிய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவுகளை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு ஆயத்தை பெருமானார் சொன்னார்கள். ஃபீஹா யஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த இரவில் தான் உங்களுடைய எல்லா காரியங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒரு வருடத்தினுடைய எல்லா காரியங்களும் இந்த இரவிலே மக்களுடைய வாழ்வின் அனைத்து அம்சங்களும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அவனுடைய ரிஸ்க் எவ்வளவு, அவனுடைய ஆயுள் எவ்வளவு, அவன் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வான், அவன் எவ்வளவு உணவுகளை இங்கே சாப்பிடுவான், எத்துணை மூச்சுக்களை அவன் விடுவான், அவன் எத்துணை வியாபாரங்கள் செய்வான், எவ்வளவு லாபங்களை எடுப்பான், எவ்வளவு நஷ்டங்களை அடைவான், இந்த வருடம் அவன் எப்பொழுது ஹஜ்ஜுக்கு போவான், அவன் எப்பொழுது மரணமாகுவான், எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய தொழில் எப்படி உருவாகும், அவன் தொழிலிலே எப்படி நாசமாகுவான், அவன் தொழிலிலே எப்படி பரக்கத்து பெறுவான், வியாபாரம் அவனுக்கு எப்படி செழிப்பாக இருக்கும், வியாபாரத்திலே எப்படி நட்டமாக இருக்கும்,
இது போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உனக்கு வாழ்க்கையில் எப்படி பரக்கத்து வரும் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாளில் எழுதப்படக்கூடிய நாள். இந்த நாட்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு அடியானினுடைய தலை விதிகளை எழுதப்படக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும், என்ன விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லுகிறான், முதல் வானத்தில் வந்து நீ உனக்கு ரிஸ்க் வேண்டுமா நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். முதல் வானத்தில் வந்து உனக்கு வயது அதிகப்படுத்த வேண்டுமா நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். முதல் வானத்தில் வந்து உன்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமா, உணவிலே பரக்கத்து வேண்டுமா நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ் நம்மை வந்து உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு வருடத்தினுடைய கணக்கு ஒப்படைக்கப்படக்கூடிய மாதம். ஒரு வருடம் 365 நாட்கள் என்ன அமல் செய்தோம், எத்தனை நாள் கலாவாக விட்டோம் தொழுகைகளை, எத்தனை பேர்களை ஏமாற்றினோம், எத்தனை பேர்களுக்கு மோசடி செய்தோம், எத்தனை பேர்களுக்கு நான் நன்மை செய்தோம், எத்தனை பேர்களை வாழ வைத்தோம், எத்தனை பேர்களை சாகடித்தோம் என்றெல்லாம் அவைகள் பட்டியல் எழுதப்படுகிறது, எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது, எல்லாமே அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த பதிவு செய்யப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாதத்தின் ஷாபானுடைய 15வது தினம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே அந்த ரப்பாகிறவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வயதை நீட்டி தரக்கூடியவனும் அவன்தான். வயதை குறித்து அவன்தான் எல்லா விஷயங்களையும் வைத்திருக்கிறான். நம் மரணத்தையும் இரணத்தையும் அல்லாஹு மரணத்தையும் இரணத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இந்த நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஒரு பெரிய பட்டியலையே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நல்ல நாட்களை நல்ல நாட்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நல்ல நாட்களை நல்ல பார்வைகளை கொண்டு அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நாட்களை நல்ல அமல்களை கொண்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னார்கள், உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரணத்தை கொடுக்கின்ற ரப்பிடத்திலே இரணத்தை பற்றி நாம் கேட்க வேண்டும். மரண விஷயங்களிலே கேட்கின்ற நேரத்திலே இன்னும் கொஞ்ச காலங்கள் ஆயுள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஆயுள் விஷயத்திலே கேட்க வேண்டும். ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த நியமத்துக்கள், மிகப்பெரிய நியமத்துக்கள் 3 தான். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஆயுள் அதிகமாக வேண்டும். உலகத்திலே வாழுகிறார்கள், நிறைய பேர்கள் வாழுகிறார்கள், ஆனால் ஆயுளோடு வாழ்கிறார்கள். அவர்கள் ஆயுளிலே ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலிலே படுத்திருக்கிறார்கள், படுக்கையிலே இருக்கிறார்கள், நடக்க முடியாமல் இருக்கிறார்கள், உட்கார முடியாமல் இருக்கிறார்கள், நோய் நொடியிலேயே பல வருடங்கள் படுக்கையாக இருக்கிறார்கள். இதற்கு பேர் அல்ல வாழ்க்கையில் பரக்கத்து. வாழ்க்கையில் பரக்கத்து என்னவென்று சொன்னால், நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாலும் அவர்கள் நிரந்தரமான ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் பரக்கத்து என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த செல்வம், நிறைய செல்வங்கள் இருப்பது பரக்கத் அல்ல. நிறைய செல்வங்கள் நம்மிடத்தில் இருப்பது பரக்கத் அல்ல. பல கார்கள் நம்மிடத்தில் இருப்பது பரக்கத் அல்ல. பல கடைகள் இருப்பது பரக்கத் அல்ல. வீடுகள் பலதை கட்டி கொண்டிருப்பது பரக்கத் அல்ல. கொஞ்சமான காசுகள் இருந்தாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய செலவை கொஞ்சமான காசை கொண்டு போதுமாக்குகிறான் அல்லவா? 1 லட்சத்தினுடைய செலவை 1000 ரூபாவை கொண்டு அல்லாஹ் செலவழிக்க அதை மிச்சமாக்கி கொடுக்கிறான் அல்லவா? அதுதான் பரக்கத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் வானத்தில் வந்து ரப்பு யக்ஃபிர் லி ஜமீல் முஃமினீன், மூமின்களின் பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ரப்பிக்ஃபிர்லி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை மன்னிக்குகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களிலே மிகப்பெரிய நியாமத். ஏனென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், மூசாவே, நீ அல்லாஹ்வாக இருந்து நான் மூசாவாக இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் என்ன கேட்பீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று சொல்லுவான். கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம் என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்படக்கூடியது.
ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்து விட்டால் அவன் பணங்களை சம்பாதித்து விடலாம், ஆரோக்கியமாக இருந்து விட்டால் அவன் அமல்களை செய்து விடலாம், கடமைகளை நிறைவேற்றி விடலாம். ஆரோக்கியம் நம்மை விட்டு போகிவிட்டால் எதையும் செய்ய முடியாது, ருக்கூஹு செய்ய முடியாது, சுஜூது செய்ய முடியாது, நாம் எதையுமே செய்ய முடியாதவர்களாக இயலாமையில் உள்ளவர்களாக மாறி போவோமே தவிர ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வின் கொடுத்த அருட்கொடை என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவிலே மிக முக்கியமாக 3 விஷயங்களை கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் 3 யாசீன்களை ஓதி கேளுங்கள் என்பதாக பெரியார்கள் இறைநேசர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், யாசீனை ஓதி கேட்பதால் அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய விஷயங்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னுடைய ஆயுளை நான் அதிகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நோன்பாளியாக இருக்க வேண்டும், நோன்பாளியாக இருக்க வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும், துஆ செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும். இன்ன அப்தி ல யக்ருமுர் ரிஸ்க பியதிஹி என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். என் அடியான் எல்லா நேரங்களிலும் அவனுக்கு தேவை என்று கேட்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்திலே செய்ய வேண்டும் என்பதாக கேட்கிறான். அதை ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை பார்க்கிறான். என் அடியான் என்னிடத்தில் கேட்கின்ற நேரத்தில் ஹராமை செய்து கொண்டிருந்தால் எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? கண்ணியமானவர்களே, இந்த இரவிலே தூங்க வேண்டாம். இந்த இரவு முழுக்க அல்லாஹுவை நினைத்து அவனுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதாக ரஹ்மத்தையும் இரணத்தையும் கேட்டு பாவங்களை மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே நாம் ஹராமை செய்து கொண்டிருந்தால் எப்படி அல்லாஹ் நமக்கு ரஹமத்தை கொடுப்பான், நியாமத்தை கொடுப்பான், அவனுடைய அருட்கொடைகளை இரணங்களை எப்படி பரக்கத்தாக்குவான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பதிவு செய்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரவிலே விழித்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் நம்மிடத்திலே அல்லாஹ் வந்து கேட்பான், எங்கே என் அடியான், எங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு இல்லாமல் போகிவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்கே என் அடியானுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்? அவன் இல்லை, எங்கோ அவன் குடித்து விட்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், அது மட்டுமல்ல எல்லோர்களும் பாவம் செய்வதில் மிக வேகமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா துறைகளிலும் பாவம் செய்கிறார்கள், எதிலேயுமே பாவம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் நம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் கண்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் அவயங்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் வாய்களை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் வைத்திருக்கின்ற மொபைல்களின் மூலமாக அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஆகாது என்று சொன்னார்களோ அனைத்தையுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எது கூடாது என்று சொன்னார்களோ அனைத்தையுமே நாம் நோண்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லா விஷயங்களும் நம் வீட்டுக்குள்ளேயே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டோம் ஒரு பெண்ணை நாம் தொட்டு விட்டால் அந்த பெண்ணை விபச்சாரம் செய்தால் விபச்சாரம் என்று நினைக்கிறோம். அந்நிய பெண்ணை நாம் நம்முடைய மொபைலில் பார்ப்பது கூட அவளை நாம் விபச்சாரம் செய்வதற்கு சமம் பாவங்கள் எழுதப்படும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணினால் பார்ப்பது, அந்நிய பெண்ணை கண்ணால் பார்ப்பது விபச்சாரம், அவரை கையால் தொடுவது விபச்சாரம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைய காலகட்டங்கள் இப்படித்தான் பாவங்கள் செய்கிறார்கள், பாவங்களை செய்யவும் தூண்டுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம் பிள்ளைகள் சாப்பிடுவது என்று சொன்னால் அவர்களுக்கு மொபைல் கொடுத்தால் தான் சாப்பிடுகிறார்கள், மொபைலை கொடுத்தால் தான் சாப்பிடுகிறார்கள். தூங்க வேண்டும் என்று சொன்னால் மொபைலின் மூலமாகத்தான் தூக்கம் வருகிறது அவர்களுக்கு. அன்றைய காலகட்டங்களிலே அல்லாஹுவின் வசனங்களை ஓதி தூங்க வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருகையை அரைக்கின்ற நேரத்திலே அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான் என்று ஓதினார்கள். ஹஜ்ரத், அதெல்லாம் அந்த ஃபாத்திமாவிற்கு, இந்த ஃபாத்திமாவிற்கு நீங்க சொல்லாதீங்க என்பதாக சொல்வதை போன்று தோணுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த ஃபாத்திமாக்களாக இருந்தாலும் சரி, எந்த அப்துல்லாவாக இருந்தாலும் சரி,
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் சொல்லுகிறான், உங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் கண்களையும் பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் கண்களின் நேரங்களில் எதை உங்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலாக்கினானோ அதை மட்டும் பார்ப்பதற்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் பார்ப்பது இஸ்லாத்திலே உங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லோரும் குடும்பத்தோடு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொபைலின் மூலமாக நிறைய பேர்கள் தங்களுடைய கண்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், தங்கள் ஈமான்களை இழந்தவர்களும் இருக்கிறார்கள், தங்களுடைய அனைத்து அவயங்களை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். கடந்த வாரங்களிலே நாம் பத்திரிகையிலே படித்திருப்போம், ஒரு மனிதன் உயிரை இழந்து போனான். ஒரு பெண், அந்த பெண் தன் மீது அந்த மனிதர் கை வைத்து விட்டார் என்பதை அந்த பெண்மணியை போட்டோ எடுத்து எல்லா மீடியாக்களுக்கும் அனுப்பி லட்சக்கணக்கான பேர்கள் அதற்கு லைக் போட்டு வியூஸ்கள் அதிகமாக வந்து கடைசியாக அந்த மனிதர் நியாயமான மனிதர், எந்த தவறும் செய்யாத அந்த மனிதர், ஒரு தாய், வயதான ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் அவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த மனிதன் தனியாக தூக்கிட்டு இறந்து போனான் என்பது நாம் பத்திரிகையிலே படிக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எதனால் வந்தது? இது எதனால் வந்தது? அண்டை மாநிலம் என்று சொல்லப்படக்கூடிய கேரளாவிலே நடந்ததாக இருந்தாலும் சரி, அது நம் வீட்டிலும் நடப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவு மன்னிப்புக்கூடிய இரவு என்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே 2 பேர்களுக்கு மன்னிப்பில்லை. ஒன்று முஷ்ரிக்கீன்கள், முஷாஹின் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஷ்ரிக்கீன்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை மட்டும் நம்பக்கூடியவர்கள், அல்லாஹு அல்லாதவை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள் மூமின்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு சொல்லுகிறான், அல்லாஹு தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு யாரும் துணை இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் பெற்றெடுக்கவில்லை, அவன் யாரையும் பெறவில்லை. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை என்று அல்லாஹு சொல்லுகிறான். அந்த இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தூய்மையான நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் இந்த தூய்மையான எண்ணம் இல்லாமல் அல்லாஹு அல்லாதவைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜோசியர்களை நம்புவது, கிளிஜோசியத்தை நம்புவது, அதே போன்று காலங்களை குறை சொல்வது, நேரங்களை குறை சொல்வது, நல்ல நேரங்கள் என்று சொல்வது. அதிலே சொல்லுவார்கள், பூனை குறுக்கே வந்து விட்டால் எனக்கு நட்டம் ஏற்பட்டு விட்டது, முண்டச்சி குறுக்கே வந்து விட்டால் நட்டம் ஏற்பட்டு விட்டது, பள்ளி கத்தி விட்டது அதனால் எனக்கு நட்டம் என்று சொல்லுவார்கள். இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹுவை தவிர மற்ற விஷயங்களை அவர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த இரவில் கூட மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இரண்டாவதாக சொன்னார்கள் முஷாஹின் என்று சொன்னார்கள், உறவுகளை துண்டித்தவர்கள். உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களின் பாவங்கள் இன்றைய தினத்திலே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தரமாட்டான் என்று சொன்னார்கள். தெளிவாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் சொந்தங்களுக்கு மத்தியிலே விரிசல்கள், சொந்தங்களுக்கு மத்தியிலே விரிசல்கள், தகப்பனும் மகனும் பேசுவதில்லை, தந்தையும் மகளும் பேசுவதில்லை, கணவன் மனைவி பேசுவதில்லை, பல ஆண்டுகளாக பேசுவதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் நம்முடைய உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு மத்தியிலே விரிசல்கள், அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே விரிசல்கள், ஒரு ஜான் நிலத்திற்காக வேண்டி விரிசல்கள், ஒரே ஒரு அடிக்காக வேண்டி தங்களுடைய உள்ளங்கள் பிரிந்து போகக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் பராத் இரவுக்கு முன்னால் ஊருக்கு கிளம்பி விடுவார்கள். முஆத் இப்னு ஜபல் ஷபானுடைய 15க்கு முன்னால் ஊருக்கு கிளம்புவார்களாம். மற்ற சஹாபாக்கள் கேட்பார்களாம், எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்பார்களாம். என் உறவுகளை நான் ரினிவல் பண்றதுக்காக போகிறேன், என் உறவுகளை நான் சந்திக்க போகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தில் தான், இன்றைய தினத்தில் தான், ஷபானுடைய 15வது தினத்திலே என் ரப்பு என் பாவத்தை மன்னிக்க வருகிறான்.
என் ரப்பு என் பாவத்தை மன்னிக்க முதல் வானத்து வருகிறான். அந்த நேரத்திலே நான் உறவை முறித்திருந்தால் என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால் நான் 2 தினத்திற்கு முன்னால் போய் என்னுடைய உறவுகளை எல்லாம், அவர்களுக்கு மத்தியிலே மனக்கசப்புகள் இருந்தால் அவர்களை மன்னிக்கும்படி மன்னிப்பை கேட்டு அவர்களிடத்தில் நான் நல்ல துஆக்களை பெற்றுவிட்டு வருவேன். நல்ல முறையிலே அவர்களுக்கு மத்தியிலே உறவுகளை நான் மேம்படுத்துவேன் என்று அதற்காக வேண்டி நான் போகிறேன். அப்படி போவதால் இது அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், நம்மள சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க அவர் வீட்டுக்கு போனா உனக்கு மானம் சூடு சொரணம் எதுவும் இல்லையா? ஏன் நான் தான் உன்கிட்ட பேசுறதே இல்லையே, என் வீட்டுக்கு எதுக்கு வர்ற என்று கேட்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் சொல்லுகிறார்கள், எனக்கு மானமும் இல்லை, மரியாதையும் இல்லை, சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. நான் அல்லாஹ்விற்காக வேண்டி உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். எப்படி போய் சந்தியுங்கள். அவன் உங்களை திரும்பி பார்க்காவிட்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நினைவுகளை பெருமானார் இந்த இரவுகளிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் அடியார்களை மன்னிக்க வேண்டும் என்பதே தன்னுடைய பழக்கமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒரு நியதி இருக்கிறது, என் அடியார்கள் என்ன தவறு செய்தாலும் நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறான். அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பரிகாரம் செய்தால் மன்னிப்பேன். உறவுகளை முறித்தால், அந்த உறவுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையாகிவிட்டால் அவனை நான் மன்னித்து விடுவேன். பாவங்கள் செய்து விட்டால், அவன் பெரும் பாவங்களை செய்து விட்டால் கூட, அவன் தௌபா செய்து விட்டால் நான் அவனை மன்னிப்பேன். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் 100 தவறுகள் செய்து விட்டான், 100 கொலைகள் செய்து விட்டான், இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தான். மன்னிப்பு தௌபா செய்து இதற்கு பின்னால் நான் கொலை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டால் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டங்களிலே நிறைய பேர்கள் மனைவி கணவனிடத்தில் கூட பல வருடங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை. வீட்டில் அவன் உங்களை தேடி வந்திருக்கிறா, 15 வருஷம் 20 வருஷங்கள்ல தாய் வீட்டிலே வளர்ந்து விட்டு உன்னையே தான் நான் முடிப்பேன் என்று உனக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து விட்டு உன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த மனைவியிடத்திலே பேசாமல் இருக்கிறான். சில்மன் கதாக்க வாஃபு அம்மன் லலமக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துண்டித்து வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தர மாட்டான். உங்களை வெட்டி வாழக்கூடியவர்களோடு ஒட்டி வாழுங்கள். தாயிடத்துல பேசாம பலர்கள் இருக்கிறார்கள், தந்தை இடத்துல பேசாம பலர்கள் இருக்கிறார்கள். 10 மாசமா உங்களை உடலிலே சுமந்து ரத்தத்தை பாலாக கொடுத்து தான் சாப்பிடுகின்ற உணவுகளை எல்லாம் பகிர்ந்து உனக்கு உடலுக்குள்ளே கொடுத்து அவர் எல்லா மானங்களையும் அவர்கள் எல்லா விதங்களையும் அனுமதித்து தன்னுடைய பிள்ளையை வயிற்றிலே வைத்து சுமந்து 10 மாதங்கள் சுமந்ததற்கு பின்னால் பெற்றெடுத்த அந்த தாயை தன் காலிலே உதைத்து தூரமாக்குகின்ற எத்துணை பிள்ளைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த தாயை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அழகாக சொன்னார்கள், தாய் இருக்கிறார் அல்லவா, அவளின் காலடியில் தான் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். தாயின் காலடியில் தான் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தாயை நம் காலிலே உதைத்தால், அந்த தாய்க்கு ஒரு வேளை உணவு போட முடியாமல் அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வருகின்ற எத்துணை வாலிபர்களை பார்க்கிறோம், எத்துணை பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயிடத்திலே துரோகமாக இருந்தால், குரோதமாக இருந்தால் இந்த இரவிலே நாம் பாவ மன்னிப்பு தேடினால் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். தந்தையிடத்திலே பேசாமல் இருந்தால், சகோதரனிடத்திலே பேசாமல் இருந்தால், சகோதரிகளிடத்திலே பேசாமல் இருந்தால், நண்பர்களிடத்திலே பேசாமல் இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இது பாவங்கள் மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் எல்லாம் ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் பல கோடிகள் பல லட்சங்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய நாம் உறவினர்களுக்கு மத்தியிலே உறவாடுவது இல்லை என்று சொன்னால், அவர்களினுடைய பாவங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய மன்னிப்புகளை அங்கே கேட்டுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அங்கே ஹஜ்ஜிற்கு போனால் உங்களுடைய ஹஜ்ஜுகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிக்கப்படாது. ஹஜ்ஜுக்கு போனாலும் உறவுகளை முறித்தால்
அவர்களின் ஹஜ்ஜும் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உறவுகளோடு முறித்து வாழ்ந்தால் உங்களுடைய அமல்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உறவுகளோடு துண்டித்து வாழ்ந்தால் நீங்கள் கேட்கின்ற துஆக்கள் உங்கள் தலைக்கு மேல் ஏறாது என்று சொன்னார்கள். நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் உறவுகளிடத்தில் உறவாட வேண்டும். உறவுகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த விரிசல்கள் சரிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனக்கு மன்னிப்பை கொடு என்று கேட்கின்ற இரவிலே நாம் பாவியாக உட்கார்ந்திருந்தால் எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்? எனக்கு ரிஸ்கை கொடு என்று கேட்கிறோம். எனக்கு ரிஸ்கை கொடு, என் வாழ்க்கையிலே என் ஆயுளை அதிகப்படுத்தி கொடு என்று கேட்கின்ற நேரத்திலே ரப்புக்கு முன்னால் உட்கார்ந்து நம் உரிமைகளையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோடு பாவமாக இருந்தால், அவர்களிடத்தில் உறவை முறித்துக் கொண்டிருந்தால் எப்படி நமக்கு ரப்பு ஆயுளை கூட்டுவான்? நம்முடைய ரப்பு நமக்கு எப்படி ரிஸ்கை கொடுப்பான்? நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா விதமான நன்மைகளும் எப்படி நமக்கு தருவான்? அதை தான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஷாஹின், யார் உறவுகளை துண்டிக்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் இன்றைய இரவு மட்டுமல்ல, லைலத்துல் கத்ர் இரவிலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னென்ன நல்ல இரவுகள் இருக்கிறதோ அந்தந்த இரவுகளில் எல்லாம் யாரெல்லாம் உறவுகளை முறித்து இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். அது ஒரு கௌரவமாக நினைக்கிறார்கள். இன்னைக்கு நம் சகோதரருக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இருப்பது அது ஒரு கௌரவமாக, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் பேசாமல் இருப்பது, பல ஆண்டுகள் பேசாமல் இருப்பது பெரிய கௌரவம். 17 வருஷம் 20 வருஷம் என் அண்ணன்ட்ட நான் பேசல, இது பெரிய பாவம். இது பெரும் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம். இது உறவுகளை துண்டிப்பது இறைவனுக்கு பிடிக்காத பழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய கொலைகாரனாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து பழகினார்கள், மன்னித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செச்சாவையே ஒரு பெண்மணி ஈரக்குரலையை எடுத்து அதிலே மது குடித்தால், அதை கடித்து துப்பினால், இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க முடியாத அந்த பாவத்தை கூட அந்த பெண்மணியை பார்த்து பெருமானார் மன்னித்தார்கள் என்று சொன்னார்கள். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மனிதர்களிலே கெட்டவன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருவார்கள். கெட்டவன் யார் தெரியுமா? தனியா சாப்பிடுறவன் கெட்டவன். தன்னை பார்த்து யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவன் கெட்டவன். இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே அவன் செத்து போனால் நன்றாக இருக்குமே என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவன் கெட்டவன். உலகத்திலே அது மட்டுமல்ல, இருக்கின்ற காலங்களிலே அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான் அல்லவா, அவனும் மனிதர்களில் கெட்டவன். அது யாராக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் மிக கெட்டவன் யார் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்டு மன்னிக்காதவன் மிக கெட்டவன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மத்தியிலே 2 பேர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்குவாதத்தை கடைசியாக தீர்ப்பு செய்வார்கள். உமர் ரலியல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹும் பேசிக் கொள்கிறார்கள். மனிதர்களிலே சிறந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நபிமார்களுக்கு அடுத்து மனிதர்களில் சிறந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அதற்கு அடுத்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு. 2 பேர்களும் தரத்தில் நியாயமானவர்களாக இருந்தாலும், ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போன்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நபிமார்களுக்கு பின்னால் அபூபக்கர். அவ்வளவு தரம் உயர்ந்தவர்களுக்கு மத்தியிலே 2 பேர்களுக்கு மத்தியிலேயும் ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டது. வார்த்தைகள் விடுகிறார்கள், அவர்களும் வார்த்தைகளை விடுகிறார்கள். 2 பேர்களும் கோபமாக வார்த்தைகளை விட்டு முடித்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குணத்தில் சிறந்தவர்கள் அல்லவா, அவர்களுக்கு நற்குணங்கள் 360 குணங்களும் பெருமானாருக்கு இருந்த நற்குணங்கள் அனைத்தும் அபூபக்கர் ரலியல்லாஹுவிற்கு இருந்தது. இந்த நற்குணங்களிலே உண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வயதில் முதியவர்களாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹுவை பிடித்து கரம் பிடித்து ஏதோ பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார்கள். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு உங்களை நான் மன்னிக்கணுமா? முடியாதுன்ட்டாங்க. கோபக்காரன் உமர் ரலியல்லாஹு. கோபத்திலேயே மிக உயர்ந்தவர் உமர் ரலியல்லாஹு. கோபத்திலே என்ன சொன்னா உங்களை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. வேகமாக திரும்பிய உடனே அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கெஞ்சறாங்க,
உமரே என்னை மன்னிச்சிருங்க, அல்லாவுக்காக வேண்டி என்னை மன்னிச்சிருங்க என்று உமர் பின்னாட ஓடுறாங்க. இவர் என்ன செஞ்சார்? உமர் வேகமாக வீட்டுக்கு போனாரு. தன் வீட்டுக்குள்ளே போய் கதவை வேகமாக இழுத்து தாப்பால் இட்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டார். கதவை தட்டுறாங்க, ஸலாம் அலைக்கும் உமர், என்னை மன்னிச்சிருங்க. இரண்டாவது கதவை தட்டுறாங்க, உமரே என்னை மன்னித்து விடுங்கள். மூன்றாவது கதவு தட்டுகிறார்கள், மன்னித்து விடு உமரே என்று கேட்டார்கள். மன்னிப்பு கிடைக்கவில்லை, பதில் வரவில்லை. வேகமாக விருட்டென்று வேகமாக போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபன்யாசம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே பெருமானார் இடத்துல வந்து ரகசியமாக காதல சொன்னாங்க, நாயகமே, எனக்கும் உமருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது, வார்த்தைகள் வித்தியாசமானது, அதிலே நானும் பேசினேன், அவரும் பேசினார். கடைசியாக நான் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் நாயகமே என்று சொல்லி சபையிலே உட்கார்ந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சபையிலே அமர்ந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே தாளிட்டு உட்கார்ந்தவர்கள் மனதிலே ஓடுகிறது, யாரை நான் மன்னிக்கவில்லை, நான் மனிதனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுங்கி இருந்த நேரத்தில், ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்தில், அவர்கள் குகையிலே இருந்த நேரத்தில் இரவு முழுக்க பெருமானாரோடு இருந்தவர். அந்த ஒரு இரவனுடைய அமலுக்கு பகரமாக இந்த உலகத்தை விட எதையுமே சமமாக முடியாத அவ்வளவு அமலுக்கு சொந்தக்காரர். அபூபக்கரையா நான் மன்னிக்கவில்லை, நான் மனிதன் இல்லை என்று அவர்களுக்குள்ளே அவர்கள் பிதற்றிக் கொண்டு கதவை திறந்தார்கள். நடக்கவில்லை, ஓடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார்கள். நாயகமே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க தான் என்னை மன்னிக்கணும்டா. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அபூபக்கரை நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. இல்லை, நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும், நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்ததை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் கலங்கி ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். என் சமூகத்திலே நான் இதை எதிர்பார்த்தேன், அவர்களுக்கு மத்தியிலே மன்னிப்புகளை தேடிக் கொள்வதை நான் எதிர்பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த சமூகத்தில் மன்னிப்பு இருக்கிறதோ அது வீணடையாது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் தான் நிறைய பேர்கள் சண்டையிட்டு பல வருடங்கள், பல ஆண்டுகள் நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பெருமானார் முதல்ல மதீனாவுல போய் என்ன செஞ்சாங்க? 2 கூட்டத்தார்கள், ஒரு கோழி இன்னொரு வீட்டுல போய் முட்டை இட்டுச்சுன்னு சொல்லி 300 வருஷமா பேசாம இருந்தாங்களாம். ஏதாவது ஒரு நியாயமான ஒரு விஷயத்திற்கு கோபித்துக் கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை, 300 வருடங்கள் பேசாமல் இருந்த ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே பெருமானார் முதலிலே செய்தது என்ன தெரியுமா? 2 பேர்களை ஒன்றுபடுத்தினார்கள், சகோதரத்துவத்தை உண்டாக்கினார்கள், சமத்துவத்தை உண்டாக்கினார்கள். சகோதரர்கள் தவறு செய்வது இயற்கை தான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே தவறு செய்வது இயற்கை தான். அதே போன்று முதலாளிகளும் தொழிலாளிகளுக்கு மத்தியிலே தவறு செய்வது இயற்கை தான். மன்னித்து அதை மறந்து வாழ்வதுதான் மனிதத்தனம் என்பதாக அதைதான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். மன்னிப்பு கேட்டு மன்னிக்காதவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்பதை அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் பதிவு செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு சூழல் நமக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த இரவு முழுக்க அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டியவைகள். இந்த வருடத்தினுடைய ஹஜ் நமக்கு கடமையானால் இந்த ஹஜ்ஜை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருந்தவர்கள் நாளை இல்லை, எப்பொழுது நம் உயிர் பறிக்கப்படும் தெரியாது. அதனால் இந்த இரவிலேயே நாம் கேட்க வேண்டியது, நம்முடைய உயிருக்கு ஆயுளை கேட்க வேண்டியது, நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கேட்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டியது, நமக்கு உணவுகளிலே விஸ்தீர்ணத்தை கேட்க வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எஃப்ரகுல் அம்ரின் ஹக்கீம், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பங்கிடப்படுகிறது. நீங்க எத்தனை நாள் இந்த உலகத்துல வாழ்வீங்க, எத்தனை வருடங்கள் இந்த உலகத்துல நீங்க வாழ்வீங்க, எத்தனை வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு காலங்கள் ஈமானோடு இருப்பீர்கள், இவைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக அல்லாஹ்விடத்திலே பட்டியலிட்டு கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பட்டியலிட வேண்டும். என் வாழ்க்கையிலே ஈமான் எனக்கு சிறக்க வேண்டும், என் அமல்கள் சரியாக வேண்டும், என்னுடைய உடல் ஆரோக்கியம் வேண்டும், ஆரோக்கியமாக வணங்க வேண்டும், நின்று குனிந்து ருக்கு செய்து வணங்க வேண்டும், உட்கார்ந்து வணங்க கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், உனக்கு என்ன வேணுமோ கேள் என்று கேட்கிறான். அதை கேட்கக்கூடிய தினம்தான் இது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தினம்தான் இது.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலை உதிர் காலங்கள் என்று சொல்லுவார்கள். இலை உதிர் காலங்கள், சில மரங்களிலே பார்த்தால் காத்தடிக்கும் போது இலை உதிர்ந்து விடும். அது போன்று இது ஷாபானுடைய மாதம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கணக்கு முடிக்கக்கூடிய மாதங்கள். இந்த வருடத்தில் ஷாபானில் யாரெல்லாம் இறந்து போவார்கள் என்பதை, ஷாபானிலே நிறைய பேர்கள் இறந்து போவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இடைகளிலே நிறைய பேர்கள் இறந்து போனார்கள் அல்லவா, அது இலை உதிர் காலங்கள். அவர்களின் உயிர் முடிந்து விட்டது, அவர்களின் ரிஸ்க்கு நிப்பாட்டப்பட்டு விட்டது. ஒரு கவலம் உணவு இருக்கும் வரை இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வான். ரிஸ்க்கு முடிந்து விட்டால் இறந்து போவான். இதுதான் இயற்கை. இது அல்லாஹ் ஏற்படுத்திய தக்தீர்கள். தக்தீர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவிலே நிர்ணயிக்கிறான். தக்தீர்களை நிர்ணயிக்கப்படுகின்ற இந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும்? என்னுடைய மௌத்தையும், என்னுடைய வாழ்க்கையையும், என்னுடைய சுகாதாரத்தையும், என்னுடைய அருளையும், எனக்கு வரக்கூடிய உணவையும் நிர்ணயிக்கப்படுகின்ற இரவிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அவர்கள் அமல் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் அந்த யாசீனை நீங்கள் மக்ரிபுக்கு பின்னால் ஓதுங்கள். மக்ரிபுக்கு பின்னால் ஓதுனா அல்லாஹ்விடத்திலே நம்ம அமல்கள் ஒப்படைக்கப்படுகிறது. அப்படி ஒப்படைக்கப்படுகின்ற நேரத்தில் அடியார்கள் யாசீனை ஓதிக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை நினைவு கொண்டிருந்தார்கள், அதே போன்று திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள், பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள், துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது, என் அடியானுடைய அமல்கள் ஒப்படைக்கப்படுகின்ற நேரத்தில் அமல்களோடு ஒப்படைக்கப்பட வேண்டும், நோன்பாளியாக ஒப்படைக்கப்பட வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தினங்களிலே 13, 14, 15 பிறைகளில் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாபான் மாதத்திலே 13, 14, 15, முடியலன்னா 15 மட்டும் வைங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூக்கம் வரலன்னா கூட உட்கார்ந்து அல்லாஹ்விட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காண்டி மொபைலை மட்டும் பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு தினமாவது மொபைலை பார்க்காதீங்க. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் அவனுடைய அருள்களும் தக்தீர்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து ஒழுவோடு இருங்கள், ஒழுவோடு இருங்கள். தொழுகைகளே அடுத்த தொழுகை எதிர்பார்த்திருங்கள், முதல் சப்புகளை முன்படுத்துங்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்தவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்கள் சகோதரனுக்கு தெரியாமல் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்கள் தந்தைக்கு தெரியாமல் நீங்கள் துஆ செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தந்தைகள் துஆ செய்யுங்கள். அடுத்தவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் துஆ செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு ரஹமத்து கொடுக்கப்படும். இவைகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்து வரப்போகுது ரமலான் மாதம். ரமலான் மாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ரமலானை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் பல லட்சமா நன்மைகளை அவன் அடையக்கூடியதாக இருக்கிறான். இந்த ரமலானை பெறுவதற்காக வேண்டித்தான் 2 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆவை வேண்டி வேண்டி கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபில் பரக்கத்தும், பரக்கத் என்று சொன்னால் சாப்பாடு அல்ல, காசு பணங்கள் அல்ல. பரக்கத் என்று சொன்னால் எனக்கு ஆரோக்கியத்தில் பரக்கத்து, நின்று தொழக்கூடியதில் பரக்கத்து, எனக்கு ருக்கு செய்வதிலே பரக்கத்து, என் விஸ்தீர்ணத்திலே பரக்கத்து, நோய் நொடிகளில் இருந்து ஆரோக்கியமாக வாழக்கூடியதில் எனக்கு பரக்கத்து வேண்டும். இவைகளைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய எல்லா செயல்களிலும் பரக்கத்து உண்டு. கண்ணில் பரக்கத்து, அல்லாஹ் பார்வையை அதிகப்படுத்துகிறான். நாவில் பரக்கத்து, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவையை தருகிறான். நிறைய பேருக்கு நாவு இருக்கும், சுவை இருக்காது. மூக்கு இருக்கும், சுவாசிக்க முடியாது. காது இருக்கும், அவர்களுக்கு கேட்கும் சக்தி இல்லாமல் இருக்கும். வாய் இருக்கும், சிலர்களுக்கு பேச முடியாது. சிந்தனை மூளை இருக்கும், சிந்திக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிலர்களுக்கு கை இருக்கும், அவர்களால் அசைக்க முடியாது. சிலர்களுக்கு கால் இருக்கும், அதனால் அவர்கள் அசைக்க முடியாது, நடக்க முடியாது. இவர்களை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தினங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் அடியார்களுக்கு தானே வந்து இறங்கி அவனுடைய எல்லா நியமத்துக்களையும் விரித்து கொடுக்குகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே இதை கேட்காமல் நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? இதை கேட்காமல் நாம் அலட்சியமாக இருந்தால் எப்படி? இதை கேட்காமல் அல்லாஹ்விடத்திலே எதையுமே கேட்காமல் இருந்தால் அல்லாஹ் நமக்கு எப்படி தருவான்? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் தானே? தெரியும் தான், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் தான். கேட்காமல் ஒரு பொழுதும் அல்லாஹ் தரமாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், என் அடியான் கேட்டால் உடனே நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். 16 மாதங்களுக்கு பின்னால் அல்லாஹ் பதில் கொடுத்தான். உடனே அல்லாஹ் கொடுப்பான் என்பது அது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நியதி அல்ல.
கேட்பான். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது எப்போது வேண்டுமானாலும் கொடுப்பான். அவன் எப்பொழுது கொடுக்கிறானோ அதுதான் நமக்கு கைராக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். பலா முசீபத்துக்களை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். இன்னைக்கு நம்ம எப்படி, நாம நேரா போனா கூட இன்னொருத்தன் நமக்கு வந்து நம்ம காலை உடைச்சு விட்டு போயிடறான். நாம நேரா ஒழுங்கா போயிட்டு இருக்கிறோம், ரைட்ல போக வேண்டிய ரைட்ல போயிட்டு இருக்கான், அவன் லெஃப்ட்ல போறவன் ரைட்ல வந்து என்ன செய்யறான், நம்மளை முடிச்சுட்டு போயிடுறான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய விபத்துக்கள் நடக்கிறது நாம் பார்த்துக்கிறோம். விபத்து நடந்தால் அதுல எப்படி நடக்கிறது என்று சொன்னால், ஒன்று கை இல்லாம போயிடுது, கால் இல்லாம போயிடுது, கடைசி பார்த்தா உயிரே இல்லாமல் போயிடுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபத்துகளை ஏற்படுத்துவதும் ரப்பு தான். இருந்தாலும் அந்த விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கேட்டு அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பாதுகாப்பை தரக்கூடியவனும் ரப்பு தான். அதனால் இந்த இரவை பயனுள்ள இரவாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விடத்திலே நாம் வேண்டி விரும்பி கேட்க வேண்டும். எல்லா விதங்களையும், எல்லா தேவைகளையும், எல்லா நலன்களையும், எல்லா கயிறுகளையும், எல்லா பரக்கத்துக்களையும், எல்லா ஆபத்துக்களை விட்டும் பாதுகாப்பும், எல்லா பலா முசீபத்துக்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருப்பது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் நினைவு கூறுகிறேன். நம்மை விட்டு இறந்து போனவர்களையும் நினைத்து பாருங்கள். நம்மை விட்டு இறந்து போனவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் படுக்கையில் இருந்து எழுந்து சென்றார்கள். ஆனா தெரியல எழுந்து எப்படி போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த சத்தம் கேட்கவில்லை, நடந்த சத்தம் கேட்கவில்லை, கதவின் தாழ்பால் திறந்தார்கள், சத்தம் கேட்கவில்லை, கதவை திறந்தார்கள், சத்தம் கேட்கவில்லை, கதவை மூடினார்கள், சத்தம் கேட்கவில்லை, போகிவிட்டார்கள். நீண்ட நேரம் பெருமானாரை காணவில்லை. பெருமானார் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் தராத விதத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட பெருமானார் இப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்தவரின் தூக்கத்திற்கு இடைஞ்சல்கள் இன்னைக்கு நம்ம அது கூட செய்வதில்லை. அடுத்தவருடைய தூக்கங்களை நாம் கெடுத்து வாழக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போனாங்க. எங்க போனாங்க? ஜன்னத்துல் பக்கீக்கு போனாங்க. மதீனாவிலே பொது கபர்ஸ்தானிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க நின்று அழுது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எழுந்து பார்த்தேன், வீட்டுல காணாம். உடனே நான் என்ன செய்தேன், தேடினேன். பள்ளியில போய் பார்த்தேன், காணாம். பள்ளிக்கும் ரசூலுடைய வீட்டுக்கும் ஒரே கதவு தான். கதவை திறந்தா பள்ளிவாசல் தெரியும். மெஹராபுக்குள்ளதான் நாயகத்துடைய வீடு. கதவை திறந்தா பள்ளி தெரியும். பள்ளிக்குள்ள இல்ல. எங்க போனாங்க? தேடுறாங்க, தேடி பார்க்கறாங்க. கடைசியாக பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கபர்ஸ்தானியிலே பெருமானார் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவருடைய தாடி நினையும் வரை அழுது கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் அழுதார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வரும் வரை அழுதார்கள். ஹதீசுகளிலே புரியப்படுகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். நாயகமே, உங்களுக்கு என்ன தேவையை அழுகிறீங்க? உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல, ஏன் அழுகிறீர்கள்? என் உம்மத்துகளின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டி நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுடைய உம்மத்தின் பாவங்களை மன்னித்து விடுகிறான், நீங்கள் போங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே கேட்டாங்க, எப்படி என்னுடைய உம்மத்துடைய பாவங்கள்? அணு அளவு ஈமான் இருக்கக்கூடியவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்ற செய்தியை, சுப செய்தியை இன்றைய தினத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தேடி கொண்டு போய் கேட்டார்கள், என்னங்க எங்கே போயிட்டீங்கன்னு கேட்டாங்க. உனக்கு தெரியாதா, இன்றைய இரவு ஷாபானுடைய 15வது இரவு. இந்த இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இரவிலே களவு கூட்டத்தாருடைய ஆடுகளின் முடியளவு கூடி நன்மைகளை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் என்னை விட்டு பிரிந்த சகோதரர்கள் கபருக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதனால் தான் இந்த இரவில் என்ன செய்வாங்க, எல்லாரும் கபர்ஸ்தான்ல போய் எல்லாத்தையும் இறந்து போனவர்களுக்காக வேண்டி இந்த இரவிலே நிறைய அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடி அவர்களுக்கு நன்மைகளை சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு அமலையும் செய்வார்கள். இது போன்ற அமல்களை இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானா தாலாவை நாம் கொஞ்ச நேரம் திக்ர் செய்து விட்டு துஆக்களை கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் நாம் நம்மை விட்டு பிரிந்த, நமக்கு முன்னால் சென்ற
மரணித்து விட்ட சகோதரர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் அனைவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான துஆக்களை ஓதி வருவதற்கெல்லாம் முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்டோமோ, எதை கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய அனைத்து விதமான துஆக்களையும் ஆயுள்களை அதிகமாக்குவானாக, நம்முடைய ஆரோக்கியத்தை அதிகமாக்குவானாக, நம்முடைய பலா முசீபத்துக்களை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. இரணத்திலே விஸ்தீர்ணத்தையும், வாழ்க்கையிலே வரக்கத்தையும், வியாபாரத்திலே வரக்கத்தையும், ஹலாலானவைகளும் அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்ச நேரம் திக்ரு செய்வோம், அப்புறமே உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுறேன். நீங்கள் தொழுதுக்கு தனித்தனியாக லைட் ஆஃப் பண்ணுங்க. ரைட் தான்